வணக்கம் நேயர்களே, கார்டியா அட்வான்ஸ் ஜிஞ்சர் ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுவும் தமிழ்நாடு, சென்னை இல்லைன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் எது சொன்னாலும் நம்மளுக்கு மைண்டில் இம்மீடியட்டாக தூக்கத்தில் கூட ஒரு ஆன்சர் வரும். என்ன அப்படின்னாக்க நம்ம ஊரோட சாம்பார் நம்ம பார்டரை தாண்டினாலே வேறு மாதிரி ரூபங்கள் எடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம இதே சாப்பிட்டு பழகினவங்களுக்கு சாப்பிட முடியாது, வேறு சாம்பார் சாப்பிட முடியாது. ஸோ இந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 46 கிராம், சிவப்பு மிளகாய் ஒரு 10-15, தனியா விதை 20 கிராம், மிளகு 4 கிராம், ஜீரகம் 1 சிட்டிகை, வெந்தயம் 1 சிட்டிகை, உளுந்து 1 சிட்டிகை. ஸோ நேர்களே, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்க, ஸோ இதுக்கும் ஒரு ஆர்டர் ஆஃப் வறுக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ முதல்ல நம்ம மிளகாவை வறுத்து எடுத்துடலாம். ஸோ இதை ஆயில் போட்டு ஆட் பண்ணும்போது அதோட அந்த கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா டீப்பாக வந்துடும். இப்போ இதில் மிளகாவில் என்னென்னா, ஒரு டைப் ஆஃப் மிளகா நான் எடுக்கலைங்க. இதெல்லாம் சில ட்ரிக்ஸ் என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னாக்க இது நம்ம ஊர் மிளகா, இது இந்த குட்டை மிளகா, குண்டு மிளகா, வாட் எவர் யூ கால் இட். அதே மாதிரி இது காஷ்மீரி. ஸோ காரம் ரொம்ப அதை கொண்டுவராமல் பட் கலர் வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி காஷ்மீரி சில்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு பேன். ஸோ இது பார்த்திங்கனாக்க இது ஒரு வாரம் இல்லை 1.5 வாரத்துக்கு ஒரு சாம்பார் பொடி பண்ணணும், டெய்லி பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி இவ்வளோ மிளகா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் ஒரு 3-4 ஸோ 7 காஷ்மீரி மிர்ச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 குட்டை மிளகா, 3 இன்னொரு சின்னது. ஸோ சைஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. டிபெண்டிங் ஆன் த காரத்துக்கு தகுந்தபடி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் காந்துற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுக்கணும். ஸோ இதை பார்த்திங்கனாலே இந்த இப்படி ஒரு கோட்டிங் ஆஃப் ஆயில் இருக்குது இல்லையா, இது நான் ரொட்டீனாகவே. ஸோ இது நல்லா இந்த ஃபியூம்ஸ் வருது. ஓகே, ஸோ இது ஆயில் ஃபியூம்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மிளகாவோட அந்த ஒரு கலர் நல்ல ஒரு டீப் கலர் கொடுக்கும். இது நம்ம இப்போதைக்கு இந்த பிளேட்டில், இந்த பவுலில் எடுத்து வச்சிடலாம். இது 2 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். ஓகே, இதே ஆயில்லையே இதை இப்போ கடலைப்பருப்பு ஓகே, இதை நான் ரொம்ப ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணாமல் நான் இந்த தனியாவையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதில் நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு ஐம் நாட் ஆடிங் த என்டையர் குவான்டிட்டி. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நான் குறைச்சிருக்கேன் அதில். இப்போ இதை பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பவுன் கலர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளேவர் வரும் கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே இதில் இந்த வெந்தயம், மிளகு உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் இதுலேயும் சும்மா ஒரு 4 மிளகு தான் நான் போடுறேன்.
அதே மாதிரி ஜீரகமும் வந்து ஐம் ரியலி கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருப்பேன் நான். ஜீரகம் எனக்கு ரொம்ப பிடிக்காது இந்த சாம்பாரில், அதனால் சும்மா ஒரு போடணுமேனு. ஆனால் இந்த உளுந்து வந்து இது வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க, இந்த மாதிரி சில அரைச்சி விட்ட கூட்டுகளுக்கு தான் போடுவாங்க. பட் நான் 2 உளுந்து நான் போட்டாக்க க்ரீமியாக வருங்க சாம்பார். ஸோ நான் இதை ஏன் வந்து ஆன் ஆஃப்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னாக்க அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். அதனால நான் அதை அடிக்கடி ஆன் ஆஃப்னு பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட வந்து தடி கடாய் இருந்தாலும் பண்ணுங்கள். பட் தடி கடாய் இருந்தாலும் வந்து அயர்ன் கடாய் நிறைய மார்க்கெட்டில் இப்போல்லாம் நிறைய விற்குது. பட் ஆனால் வந்து அதுலேயும் வந்து ஒன்ஸ் அது பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் டெம்பரேச்சரை. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, அதை ரொம்ப டிலே ஆகும் ஒர்க் உங்களுக்கு, லைக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இட்ஸ் பெட்டர் தின் கடாயாக இருந்தால் கொஞ்சம் நேரம் நம்ம எப்படியும் நம்ம கிட்ட தான் நிற்கணும். இந்த தனியாவும் ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா தனியா ஃப்ளேவர் நல்லா ப்ராமினெண்ட்டாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, டன். இப்போ வந்து இது நல்லா ஆறணும். ஓகே, இப்போது 2-3 இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் என்னென்ன அப்படின்னாக்க வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்னாக்க வந்து ஒரு சில பேர் இல்லை சாம்பார் பொடிக்கு இதை போடணும் அப்படிம்பாங்க, ஒரு சில பேர் வந்து இல்லை வேணாம் இதை போடவே வேணாம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னாக்க வந்து இந்த சாம்பார் பொடி அரைக்கும் போது வந்து துவரம்பருப்பு நிறைய பேர் போடுவாங்க. அதாவது இப்போ நான் எப்படி கடலைப்பருப்பு போட்டேன்னா அது மாதிரி கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, அதுவும் நல்லா சேர்ந்து கொடுக்கும். நீங்கள் வந்து சாம்பார் பொடியை வந்து நீங்கள் அப்படி போடும்போது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு சாம்பார் பாத்திரம் நிறைய சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, தண்ணியில் காய் கொதிச்சிட்ருக்கு, மஞ்சத்தூள் தனியாக நம்ம போட்டுறோம், உப்பு தனியாக போட்டுறோம். ஸோ இதெல்லாம் இருக்கிற போது வந்து பருப்பையும் போடுறோம், வெந்த பருப்பும் போட்டுறோம் நம்ம. அப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடும்போது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் கொஞ்சம் நல்லா சேர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த உளுந்துக்கு பதிலாக நிறைய பேர் அரிசி இன்ஸ்டன்ட் மிக்சஸ்லலாம் வந்து அரிசியை போடுவாங்க. அரிசி போட்டாலும் நல்லா உங்களுக்கு திக்கு கொடுக்கும் சாம்பார், நல்லா அப்படி தண்ணியாக இல்லாமல் நிறைய பொடி போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அரிசி போடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் வந்து அரிசிக்கு பதிலாக நான் உளுந்து போடுறேன். எனக்கு கொஞ்சம் நல்லா அந்த கொலன்னு வந்துச்சுன்னா, கொலன்னு ரொம்ப ரொம்ப இல்லை, அதாவது வெரி சில்கி சாம்பாராக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும், எலிகண்ட்டாக வாசனையாகவும் இருக்கும், ப்ரோட்டீனும் வந்துடுது உங்களுக்கு. பட் அண்ட் டெக்ஸ்சரும் நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும், உங்களுக்கு க்ரீம் போட்ட மாதிரி இருக்கும் சாம்பாரில். இப்போது அரைக்கும் போதும் நான் இன்னொரு டிப் நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இந்த மிளகாவை முதல்ல அரைச்சிக்கணும். ஸோ மிளகா வந்து நீங்கள் இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை அப்படி சாப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து காம்பை எடுத்துட்டு நீங்கள் மிளகா வறுக்கிறது நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நல்ல மிளகா வந்து ஒரு நல்லா அதோட கேரமலைஸ்டு ஃப்ளேவர் ஆஃப் மிளகா தான் எனக்கு வருது. இப்போது தீயிற லெவலுக்கு அதை விடக்கூடாது, கேரமலைஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சுகர் இருக்கதை நம்ம டாப் பண்ண ஸ்மார்ட்டாக தெரியணும். அதை ஓகே. ஸோ இது நல்லா அப்படியே ஸ்மூத்தாக ஆயிடுச்சுது. இது மேலே நம்ம ஓகே, நான் இந்த மெஷர் பண்ணனால எனக்கு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் விட பிடிக்கல. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இதை வந்து நல்லா முதல்ல ஒரு குட் ஷேக் கொடுத்துருங்க. இப்போது இது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து சாம்பார் பொடி அரைக்கிறீங்க. ஓகே, அரைக்கும்போது வந்து ஒவ்வொரு தரமும் ஒரு எவ்ரி 2-3 செகண்ட்ஸ் ஆர் 5 செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சடனாக மோட்ரு வந்து ஷார்ப்பாக மிக்சி பிளேட்ஸ் வந்து ஷார்ப்பாக ஒரேடியாக பவுடர் ஆக்கிரும். அந்த டெக்ஸ்சர் இல்லாமல் போச்சுன்னாக்கா உங்களுக்கு அந்த
அந்த சாம்பார் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்சர் இருந்தாக்கா the texture of the சாம்பார் பொடியும் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு டிஃபன் சாம்பார்னால் கொஞ்சம் நல்லா வர வரையாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு சாம்பாருக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். வயா மீடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து டெக்ஸ்டரும் ரொம்ப மாவாக பவுட்ரு மாதிரி அரைச்சிங்கன்னா, ரசப்பொடி வந்து உங்களுக்கு பவுட்ரு மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் ஒரு டெக்ஸ்டரோடு இருந்தால் சரியாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இது எப்படியான டெக்ஸ்டரில் இருக்குதுன்னா, நீங்கள் வந்து ஒரு அரைச்சிட்ட சாம்பார் பண்ணக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நம்ம திருகினோன்னாக்க நம்ம ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். நல்லா எல்லாம் கூலானதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து இப்படி திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே நீங்கள் அதை போட்டு அப்படியே கொதிச்சிட்ருக்க சாம்பார் மேலே அப்படியே தூவி விட்டிங்கனாக்கா அப்படியே திப்பி திப்பியாக வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து ஒரு ஈஸி ரெடிமேட் அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்கள், யூ ரியலி லைக் இட். அதே மாதிரி வந்து இதை வந்து நீங்கள் வெங்காயம், மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார், இல்லைன்னா குடமிளகா சாம்பார், வெள்ளை பூசணிக்காய் சாம்பார், எதுக்குனாலும் வேரியஸ் வெரைட்டி சாம்பார். இப்போ இந்த அளவு வந்து நம்ம டெய்லி ஒரு சாம்பாருக்கு இவ்வளோ நிறைய ஒரு சாம்பார் வைக்கிறோன்னா தாராளமாக இந்த ஒரு ஸ்பூன் நம்ம போடலாம், 1.5 ஸ்பூன் வரைக்கும் கூட போடலாம். ஸோ அஃப்கோர்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முன்ன பின்ன என்னென்ன வேணுமோ நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடாயம் செஞ்சு பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த மீண்டும் சந்திக்கிறோம் வித் yet another வெரி நைஸ் ரெசிபி. நாங்கள் ஸோ வீல் மீட் யூ நெக்ஸ்ட் வீக். டில் தென் see you. பை. நன்றி, வணக்கம்.